Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்றைக்கி மீண்டும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நேற்று நாம் குழந்தைங்களுடைய மன வளர்ச்சி எவ்வளோ முக்கியம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அது ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னால் சின்ன குழந்தையிலேருந்தே அது ஃப்ரீஸ் ஆகிடுறது. உடல் வளர்வது போல் உள்ளமும் வளர வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும் இப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். அதில் என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்போது நம்ம ஹிஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு மென்டல் இல்னஸை பற்றி இண்டிகேட் பண்ணேன். சின்ன குழந்தையில் இந்த குழந்தைகள்லாம் அடம் பிடிக்கும், பார்த்துருக்கோம். டேண்ட்ரம்ஸ், ஏதாவது ஒன்று சொன்னதை கேட்கலன்னா நம்ம மிரட்டினோம்னா கத்தும், கூப்பாடு போடும், இது எனக்கு வேணும் அப்படின்னும். அது கொடுக்கலன்னா பிறண்டு அழுவும், தூக்கி எரியும், ஓன்னு அழுவும், கத்தும். உடனே ஐயோ கொடுத்து தொலை அப்படின்னு கொடுத்துரும். அது சக்ஸஸ் ஆகிடும். அப்போது என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எனக்கு வேண்டியதை ஒன்றை நான் சாதாரணமாக கேட்டால் கிடைக்காது. இல்லை, எனக்கு பிடிக்காத ஒன்றை யாராவது செஞ்சாங்கன்னா நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. கத்தினா, கூப்பாடு போட்டால், ஒரு வயலன்ஸ் க்ரியேட் பண்ணால் அது எனக்கு அவங்க ஒப்ளைஜ் பண்ணுவாங்க, கிடச்சிரும் அப்படிங்கிறது ஆழ் மனதில் பதிஞ்சிரும். இதுதான் ஹிஸ்டீரியாவுக்குள்ள அடிப்படை. நம்மளுடைய சமுதாயத்தில், எஸ்பெஷலி இன் இந்தியா, இன் சதர்ன் இந்தியா, இன் தமிழ்நாடு, இன் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்கள் உரிமைன்றதெல்லாம் கிடையாது. கல்லானாலும் கணவன், அவன் புல்லானாலும் புருஷன், இப்படிலாம் சொல்லிவிடுவாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, புகுந்த வீட்டில் போய் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இதுதான் நல்ல பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும். அப்போது ஒரு இன்சல்ட் அந்த பொண்ணுக்கு கிடச்சிது, ஒரு இல் ட்ரீட்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா அப்பா அம்மா என்னை ஒத்துக்க மாட்டாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்றதுனால அது என்டியூர் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுதுன்னா, அது அட்ஜஸ்ட் பண்ண எவ்வளோ நாள் தான் பொறுத்திருக்கிறது. அப்போது எனக்கு பிடிக்காத ஒன்றை பிறர் செய்யும் பொழுது, என்னை கம்பல் பண்ணும் பொழுது, நான் வேண்டியதை பெற முடியாத பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, கத்தி கூப்பாடு போடுறாங்க. நான் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். திடீர்னு பக்கத்து வீட்டில் பாத்திரங்கள்லாம் பறக்குது, ஜன்னலில் டமாறுபட்டு கீழே விழுது, கண்ணாடி உடஞ்சி போச்சு. என்ன பையன், என்ன சமாச்சாரங்க? இல்லை, அந்த பொண்ணு அப்படி தான் பண்ணோம், திடீர்னு மூடு அவுட் ஆகிடும், பைத்தியம் பிடிச்சிடும், கத்துன்னு கத்தும். அவர் உடனே மானத்தை வாங்காதன்னு சொல்லி அடங்கி போயிடுவார். அவரை அடக்கி வைக்கிறதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு நான் சொன்னேன். திஸ் இஸ் கால்ட் ஹிஸ்டீரியா. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத பொழுது, சூழ்நிலையை ஒத்துக்கொள்ளாத பொழுது, மனம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு டேமேஜ் கண்ட்ரோல், ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் ஹிஸ்டீரியா. இது பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். பெண்கள் தான் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அப்ரஸ்டு சொசைட்டி, அவங்க அப்ரஸ்டு பீயிங்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ். பொதுவாக எல்லாம் உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. மகளிர் உரிமைன்றதுலாம் கிடையாது, வீக்கர் செக்ஸ்ன்றாங்க. அதில் நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. சார், அவங்க ஆட்டி வைக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது ஜென்ஸுக்கும் போகிறது, ஆனால் லேடிஸ்க்கு தான் ஜாஸ்தி. அதுவும் வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு அவுட் ஆஃப் 5 லேடிஸ் 3 ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஹிஸ்டீரியா அண்ட் 1% ஆஃப் லேடிஸ் என்ன பண்ணிடுறாங்க, டிப்ரெஷன் லெவலுக்கு போயிடுறாங்க. அதாவது 4, 5ல் 3 மனநோய்க்கு அடிமையாயிடுறாங்க, 5ல் 1 டிப்ரெஸ் ஆகிடுது, அந்த லெவலுக்கு போய்ட்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொல்லி பாருங்கள், ஏதாவது சொல்லி பார்த்தோம், ஐயோ கத்துவாங்க, கூப்பாடு போடுவாங்க. அப்போ அவர் சொல்லுவாங்க, மானத்தை வாங்காதன். இது பஸ்ஸுலேயும் நடக்கும், ட்ரெயின்லேயும் நடக்கும். அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது சொல்லிட்டு அந்த அம்மா கத்த ஆரம்பிக்கும், உடனே சரி விடுங்க, எடுத்துக்கோ விட்டுடு. ஸோ ஈஸியஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் பீப்புள் சைலண்ட், இதுதான் ஹிஸ்டீரியா. பட் இது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் வேறு வழியே கிடையாது. வேறு வழியே இல்லாமல் இந்த மெத்தடாலஜியை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு என்ன வழி?
சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய என்டியூரிங் கெப்பாசிட்டி வித் ரீசனபிள் க்ரைட்டீரியா, ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணி நாம் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ரஸ்ட் ஆனாக்க சப்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்போது பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ மன வளம் என்பது ஹவு வி ட்ரெயின் வித் அவர் பிரெயின், அதுதான். இந்த பிரெயின் இது ரெண்டும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய மன வளர்ச்சி நல்லாயிருக்கும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதுதான். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.